பிரைஸ் லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. நெகேமியா 5:10 இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. ஆமாம். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல. பைபிள் அழகாக சொல்லி கொடுக்குது, நம்ம வட்டிக்கு கொடுக்கக்கூடாது பணத்தை அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன் அப்படின்னா, நெகேமியா இங்கே அழகாக தேவனுக்கு பயப்படுகிறார். நம்ம நேரத்தை பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தரும் அப்படின்னு சொல்லி. நெகேமியா அதே தான், கர்த்தருக்கு பயந்ததுனால ஜனங்கிட்ட வட்டிக்கு வாங்கலை. நீங்கள் ஒரு வேளை வட்டிக்கு வாங்கி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் பணம் நம்ம கைக்கு வர்ற மாதிரி இருக்கும், வட்டி பணம் வர்ற மாதிரி இருக்கும், தேவைகள்லாம் சந்திக்கப்படுற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாளடைவில் வீட்டில் வறுமையும் வெறுமையும் வந்து தங்கும். யார் வீட்டிலனா, வட்டிக்கு வாங்குறவங்க வீட்டில். அது மட்டும் இல்லாமல் நாளடைவில் அந்த வீடு சாபத்துக்குள்ளாக போகும். அது மட்டும் இல்லை, போக போக என்ன ஆகணும், வீட்டில் தீமையாக நடந்து கொண்டிருக்கும். காரணம் வட்டிக்கு பணம் கொடுக்கறதுனால. ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்த்துட்டிங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்காதீங்க. இங்கே நெகேமியா தேவனுக்கு பயந்ததுனால ஜனங்கள்கிட்ட வட்டிக்கு வாங்கி சாப்பிடலை. இதுக்கு முன்னாடி ஆளுகை செஞ்ச அதிகாரிகள் அதிபதிகள் எல்லாம் ஜனங்கள்கிட்ட வட்டிக்கு வாங்கி தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கி அனுபவிச்சாங்க. ஆனால் நெகேமியா கர்த்தருக்கு பயந்ததுனால அவர் வட்டிக்கு வாங்காமல் அவர் உண்மையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார். அதனால் ஆண்டவர் நெகேமியோட வாழ்க்கையில் நன்மைகள் செய்தார். ஸோ நீங்களும் இருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.